அனைவருக்கும் வணக்கம். ஒரு நேயர் ஒருத்தங்க என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு இப்போ தான் ரீசென்ட்டா கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணமான ஒரு வாரத்திலேயே அவருடைய கணவர் ஒரு கோர விபத்துல இறந்துடுறார். இப்போ இது மிகப்பெரிய துன்பம், வேதனை. இத விட பெரிய வேதனை என்ன அப்படின்னு சொன்னா, சுத்தி இருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப நண்பர்கள், கணவருடைய அம்மா, அப்பா, தங்கை எல்லாரும் பேசுற பேச்சுக்கள். என்னுடைய கர்மா தான் என் கணவரின் மரணத்திற்கு காரணமான்னு. ஒரு விஷயத்த மட்டும் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். உங்கள் கணவரின் மரணத்திற்கு நீங்கள் நேரடியான காரணம் இல்லை. உங்கள் கர்ம வினையும் நேரடியாக காரணம் இல்லை. உங்க கணவர் இறந்ததற்கு காரணம் அந்த நிகழ்வை, அந்த விபத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் அவர் இருந்ததனால் மட்டும்தான் அது நிகழ்கிறது. இது அவர் ஆன்மாவும் அறியும். இந்த நிகழ்வு என்பது அவர் விதி நிர்ணயத்திற்கு உட்பட்டது. நீங்க நேரடியாக காரணம் இல்லை. சரி, உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு இது விளக்குறேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய பெண்கள், அது இளம் விதவைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறாத ஒரு ஆழ்மன காயமாக மாறிடுது. ஸோ இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் இருக்குது, உங்கள் கணவருக்கு ஒரு ஃபோன் இருக்குது, சரியா? இப்போ நான் உங்களை கால் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணால் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் அடிக்குமா? அவரோட ஃபோன் நம்பருக்கு கால் போகுமா? போகாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். அது உங்கள் நம்பருக்கு வராமல் உங்கள் கணவருடைய நம்பருக்கு போகுமா? போகாது. இப்போது நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் என்ன பேசுகிறேங்கிறத உங்கள் கணவரனுடைய ஃபோன்லேயோ இல்லை மாமனார் மாமியார் ஃபோன்லேயோ கேட்குமா? கேட்காது. ஏன்? காரணம், உங்கள் நம்பர் என்பது வேறு, உங்கள் கணவருடைய செல்ஃபோன் நம்பர் என்பது வேறு. ரெண்டும் வேறு வேறு கனெக்ஷன், வேறு வேறு அலைவரிசை. உங்கள் ஃபோன் நம்பருக்கு கால் நான் பண்ணேன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு மட்டும்தான் அது வரும். உங்கள் கணவருக்கு நான் ஃபோன் பண்ணேன்னா அவருக்கு மட்டும்தான் போகும், உங்களுக்கு வராது, இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு தனித்துவமான அலைவரிசை அப்படிங்கிறது ஒன்றுண்டு அவனுடைய உயிருக்கு. இந்த அவனுடைய அலைவரிசை தான் அவர் எந்த நபர்களை ஈர்க்க வேண்டும், எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஈர்க்க வேண்டும், எந்த வாழ்க்கையில் அந்த லைஃப் ஈவெண்ட்ஸை ஈர்க்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யுது. நீங்கள் முடிவு செய்வதல்ல, உங்களுடைய தலையெழுத்து அதை முடிவு செய்கிறதில்ல. என்ன உங்கள் கணவர் அனுபவித்தாரோ அது அவர் அந்த கணத்தில் அதை ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்ததனால் மட்டும்தான். அதுக்கு நீங்கள் காரணம் அல்ல. இப்போது சமுதாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாரு, ரொம்ப பெரிய பணக்காரர் ஆகிட்டாருன்னா இது மனைவி வந்த யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையானா இதில் பாதி தான் உண்மை இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், சுபிஷத்தை ஈர்க்கணும்னா சுபிஷத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் அந்த கணவர் இருந்தால் மட்டும்தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் கணவரை சப்போர்ட் பண்ணலாம், என்கரேஜ் பண்ணலாம். அந்த என்கரேஜ் பண்ணுறதன் மூலமாக அவரோட நம்பிக்கைகள் மாறும்போது, புரிதல்கள் மாறும்போது அவருடைய அலைவரிசை மாறும். சுபிஷத்தை ஈர்க்கும் அலைவரிசைக்கு அவர் வரலாம். ஆனாலும் நேரடியாக நீங்கள் அவருக்கு சுபிஷத்தை ஈர்த்து தர முடியாது. அவர்தான் அந்த மாற்றத்தை அவருக்குள் செய்து கொள்ள வேண்டும். இப்போது ஒருத்தங்க உங்களை சபிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த சாபத்தை ஈர்க்கும் அலைவரிசை இல்லைன்னா அந்த சாபம் பழிக்கவே பழிக்காது. அது உங்களை ரீச்சே பண்ணாது. யாராவது சாபம் விட்டாங்கன்னா அந்த சாபத்துக்கு உண்டான எஃபெக்டை தனக்குள்ளே அவங்க உருவாக்கிக்குவாங்களே ஒழிய உங்களை எதுவுமே செய்யாது. அதே மாதிரி நீங்கள் என் கணவர் ஒரு வேளை இறந்துருவாரோன்னு பயப்பட்டீங்கனாலோ, இல்லை நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கனாலோ, இல்லை உங்களை யாராவது ப்ளேம் பண்ணி நீ தான் அதுக்கு காரணமாயிட்டேன்னு சொன்னாலோ, நீங்கள் உங்கள் கணவரின் மரணத்தை நீங்கள் உருவாக்கி விட முடியாது. அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. நேரடியாக எந்த ஒரு மனிதனும் நேரடியாக ஒருத்தனுக்கு எதிர்மறையான விஷயத்தையோ நேர்மறையான விஷயத்தையோ செய்ய முடியாது. அதனால் பிறர் சொல்லும் குறைகளை ஏற்றுக்கிறது, உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆழமான உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு ஆத்ம உடன்படிக்கை உள்ளது. இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக வர வேண்டும் என்பது ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் உங்கள் 2 பேர்த்து விதியில் நடக்கக்கூடிய சாத்தியங்கள் என்ன என்பதை உங்கள் 2 ஆன்மாவும் அறியும்னு நான் சொல்கிறேன். அப்போது இதில் உண்மையான கேள்வி என்னென்னா, இவரை ஏன் கணவராக தேர்ந்தெடுத்தீர்கள்? இவருக்கு இப்படி ஒரு விபத்து நிகழக்கூடிய சாத்தியம் அந்த விதியில் இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன்? இந்த அனுபவம் மிகப்பெரிய ரணத்தையும் ஒரு வழியும் கொடுத்தாலும் கூட இது உங்களோட பரிணாம வளர்ச்சிக்குண்டான ஒரு பெரிய ட்ரிகராகவும் மாறும். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது, நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம் நடக்கும்போது இது உங்களோட மொத்த உயிரையும் உலுக்கி விடுது இல்லையா? உங்கள் வாழ்க்கையை உலுக்கிறது இல்லையா? நீங்கள் ஆழமான கேள்விகள் கேட்குறீங்க. வாழ்க்கைன்னா இப்போ என்ன?
எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இது எதுக்காக நடக்கணும், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிக்கும்போது ஆத்மாவை பற்றிய ஞானத்தை நீங்கள் ஈர்க்கிறீர்கள். அப்போது என்ன நினைக்கிறீங்க, இறந்ததற்கு பிறகும் அவர் உயிரோடு தான் இருப்பார் ஒரு ஆன்மாவாக. அவங்க வேறொரு பரிணாமத்தில் இப்பவும் ஒரு ஆன்மாவாக தான் இருக்காங்க. இன்னும் அவர்களால் உங்களை வழிநடத்த முடியும், உங்களை தொடர்பு கொள்ள முடியும், உங்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவும் அவங்க இருக்க முடியும். அது உங்களுக்கும் அவருக்கும் உண்டான ஒப்பந்தத்தை பொறுத்து. ஒருவேளை ஒரு பகுதிங்கிறது உங்களுக்கும் அவருக்கும் உண்டான உறவுங்கிறது மனிதனுக்கும் உண்டான உறவாக இருந்து, இன்னொரு பகுதி உங்கள் வாழ்க்கையில் அது மனிதனுக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான உறவாக மாற வேண்டும்ன்றது உங்கள் 2 பேர்த்துடைய ஒப்பந்தமாக இருந்தால் அது நடக்கும். அதனால் இதை ஒரு மிகப்பெரிய துன்பம் அப்படின்னு மட்டும் பார்க்காம, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது, இதிலிருந்து நான் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைவதுன்னு சொல்லி இருக்கிறதுலே மிகப்பெரிய காயம் மிகுந்த அனுபவங்கள் கூட இந்த மாதிரியான மிகப்பெரிய பலமான பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். உங்களுக்கு நடந்தது உண்மை, உங்களுடைய வழி என்பது உண்மை. ஆனால் நடந்த நிகழ்வுக்கு நீங்கள் எப்படி விளக்கம் கொடுக்கிறீர்கள், அதை எப்படி அணுகுகிறீர்கள்ன்றதை பொறுத்து அனுபவம் மாறும். அதனால் சமுதாயம் 1000 சொன்னாலும் நீங்கள் அந்த நம்பிக்கைகளுக்கு பலிகடாகி விடாதீர்கள். நீங்கள் தேவையில்லாத குற்ற உணர்வை நீங்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி புரிதலின்மையில் நீங்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டாம். உங்களை நீங்கள் தண்டிச்சுக்க வேண்டாம். நீங்கள் இதற்கு காரணமே அல்லங்கிற நான். அதனால் உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கங்க. உங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்ன என்பதற்குண்டான ஒரு நுழைவாயில் துறப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த கணத்தில் இந்த வீடியோவை நீங்கள் ஏன் பார்க்க வேண்டும், இது என்ன உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்றத புரிஞ்ச ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் பிறர் சொல்லும் அந்த குறைகளை குற்றங்களை தவிர்த்துட்டு, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் சார்ந்த நம்பிக்கைகளையும் தவிர்த்துட்டு, உங்களுடைய முழுமையை நோக்கி நீங்கள் உங்கள் பரிணாம வளர்ச்சியை நோக்கி செல்லும் பாதைக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு எது நிம்மதியை கொடுக்குதோ, மகிழ்ச்சியை கொடுக்குதோ, ஆர்வத்தை கொடுக்குதோ, உற்சாகத்தை கொடுக்குதோ, சந்தோஷத்தை கொடுக்குதோ, அதில் மட்டும் கவனம் செலுத்தி அதில் செயல் வடிவம் கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் கணவருக்கு அன்போடு அவரை நீங்கள் உங்களுடைய அன்பை அனுப்புங்கள், உங்களுடைய விசுவாசத்தை அனுப்புங்கள், உங்களோட பாசத்தை அனுப்புங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை கேளுங்கள். எப்படி அந்த பதில் வருகிறது உங்கள் நிஜத்தில்னு பாருங்கள். இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பதும் உருவாகும். அதனால் பிறர் சொல்லும் அந்த பழி சொற்களுக்கு ஆளாகி உங்களை நீங்களே பலி கொடுத்து கொள்வதை விட, இது ஏதோ ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு உண்டான ஒரு விதை அப்படின்னு சொல்லி அந்த பாதையில் நடந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கவும் மாட்டீங்க, இப்படி ஒரு நிகழ்வும் நடக்காது, இப்படி ஒரு கேள்வியும் உங்களுக்கு வந்திருக்காது, இப்படி ஒரு பழிபாவமும் வந்திருக்காது. இது எல்லாம் உங்கள் ஆன்மா அறியும். இதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். சரிங்களா? உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை குறித்து என்னிடம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக. நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, கவுன்சிலிங் வேணும்னு சொல்லி. கவுன்சிலிங் கட்டணத்துக்குரியது உங்களுக்கு நான் டைம் புக் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது, அமைதி திரும்பி இருக்கின்றது. எப்படி என்னுடைய வருத்தம் போச்சுனே தெரியல, ஆனால் ஒரு அமைதி திரும்பியது, எனக்குள்ள ஒரு நிறைய புரிதல் வந்திருக்கு அப்படின்னு சொல்வது உண்மையானால், அப்படி நடந்தது உண்மையானால், உங்களுடைய உள்ளுணர்வு இந்த சேனலோட வளர்ச்சிக்கு நாம் உதவ வேண்டும்னு உண்மையிலே சொல்லிச்சுன்னா, மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர். அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம், இல்லை சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எதையும் தானமாகவோ இல்லை கட்டாயத்தின் பேரிலோ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய மாற்றத்திலிருந்தே பரிபூர்ணமான மனமாக நீங்கள் தரலாம். அதுதான் உங்களுக்கும் நன்மை, எனக்கும் அழகு. சரிங்களா? அதனால் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்றதை கேளுங்க. மீண்டும் நான் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.